சீக்ரெட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஹூ ஆர் யூ? இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன? நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? நம்ம வெளியவே கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இது எதுவுமே நீங்கள் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையான நம்ம யாரு? தாட்ஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த தாட்ஸை நம்ம எப்போ குறைக்கிறோமோ அப்போ உண்மையான நம்ம யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? சீக்ரெட் ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸோட சீக்ரெட் என்ன? இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன? எல்லாருமே நிறையா விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அவங்க நினைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நடக்குதான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது நிறையா டைம் கிடையாது. அது போக ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்? நான் சுற்றி பார்க்குறேன், இவ்வளோ நெகட்டிவான விஷயம் நடக்குது எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன பண்ணால் இந்த விஷயத்தை நம்மளால் சரி பண்ண முடியும்? இந்த மாதிரி நமக்குள்ள பல கேள்வி இருக்குது. அண்டு நான் எப்படி என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது? ஸோ இதுக்கான ஆன்சர், அதுக்கப்புறம் எப்படி நமக்கு வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட, இந்த யூனிவர்ஸோட ரகசியம், சீக்ரெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 2 கேள்வி கேட்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்டேட் மாதிரி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காண்டி நான் 21 days ஃப்ரீ ஒர்க் ஷாப் இந்த யூடியூப்லேயே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான அப்டேட்டை நான் இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லிடுறேன். ஸோ அது என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அது தெரியும். வீடியோட எண்டில் அது என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, யூடியூப்பில் நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ அந்த சீக்ரெட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 2 கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன அந்த 2 கேள்வி? நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? ஒய் ஆர் யூ ஹியர்? ஸோ இந்த கேள்வியை நம்ம கேட்குறது மூலமாக, ஸோ நிறையா பேருக்கு, இங்கே இருக்க நிறையா பேருக்கு இந்த கேள்விக்கான உண்மையான பதில் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறது மூலமாக நீங்கள் லிமிட்லேருந்து லிமிட்லெஸ்ஸுக்கு போவீங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்து எல்லை இல்லாத ஒரு தன்மைக்கு உங்களால் போக முடியும். எல்லை இல்லாத தன்மையில் உங்களால் யோசிக்க முடியும். அப்புறம் நோன் டு அன்னோனுக்கு போவீங்க. இவ்வளோ தான் விஷயம். நம்ம கண்ணால் பார்க்குறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு கண்ணால் பார்க்குறது தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அப்போது நீங்கள் யார்? நான் யார்? நான் எதுக்காண்டி இங்கே இருக்கேன்? இந்த கொஸ்டினை கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஆன்சராக வரும். ஓகே, இப்போ இதை கேட்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? நீங்கள் யார்? ஸோ இதில் நான் எல்லா விஷயத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டீப்பாக கேட்டுக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு இமேஜஸும் இடையில வராது, உங்களை வந்து எதுவுமே ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணாத அளவுக்கு ஒரு டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ நமக்கு என்னவாக இருக்கும்? நீங்கள் யார்? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்னோடய பேர் வருண், நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இதில் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன், இதில் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டேன். ஸோ நான் பார்க்குறதுக்கு இப்படி இருப்பேன். ஸோ இந்த பாடி தான் நான், இந்த மைண்ட், இப்படி நான் யோசிக்கிறது தான் நான். இந்த மாதிரி ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்தை நீங்கள் பதிலாக சொல்லுவீங்க. இதை தான் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம், இதை தான் அடையாளம் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த அடையாளம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை தனியாக பிரிச்சிருது. இந்த இயற்கை கூட இருந்து நம்மளை தனியாக பிரிச்சிருது. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், இயற்கை, கடவுள், இல்லை சயின்ஸ், எந்த ஒரு பேர் வேணால் வச்சுக்கலாம். அப்போது நான் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஐ செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐ செல்ஃப் வரும்போது நான்
என் பேர் வருண், இது என்னோடது, இதை நான் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இயற்கையிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், கடவுள்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி நம்மளை பிரிச்சுக்கிறோம். அப்போ பிரிக்கும் போது என்னதான் நமக்கு ஈகோ செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இங்கே எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு, எதுவுமே தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், கண்ணால் பார்க்க முடியாத விஷயம் எல்லாமே ஒன்னொன்னோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதை எல்லாமே வைப்ரேஷன். அப்போது வைப்ரேஷன்றப்போ நம்மளும் வைப்ரேஷன், நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமும் வைப்ரேஷன், எல்லாமே வைப்ரேஷன்றப்போ எல்லாருமே கனெக்டட். பட் அதை தாண்டி இதில் ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஐடென்டிட்டி நம்ம வைக்கும்போது நம்மளை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இதுதான் நம்மன்றதை நம்ம பிலீவ் பண்ணிடுறோம். அப்போ இதுதான் ஐடென்டிட்டி. இங்கே தான் வந்து அந்த ஈகோ செல்ஃப் அப்படின்ற ஒன்று வருது. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம வெளியவே கவனிக்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயம் நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் வெளியே இருந்து பார்த்து அவங்க நம்மளை அப்ரூவ் பண்ணணும், அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், ஸோ அவங்களுக்காண்டி நம்ம பண்ணணும், அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்டி பண்ணணும். வேர்ல்டு இப்படி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த உலகம் ஒரு விஷயம் உருவாக்கி வச்சுருக்கு, ஸோ அந்த உலக பார்வைக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு வெளியே நடக்கிறத வச்சு நம்ம தான் இது அப்படின்னு நம்மளை உருவாக்க ஆரம்பித்து நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் நல்லா படிப்பேன், இதுதான் நான். ஸோ நான் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், ஸோ இதுதான் நான். இந்த மாதிரி வெளியே ஒரு விஷயத்த நம்ம பார்த்து அதுதான் நம்ம நினச்சி வெளியவே நம்ம ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது எதுவுமே நீங்கள் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் யார் நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் கிடையாது. இது வேர்ல்டு, இந்த உலகம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதனால இதுதான் நம்ம அப்படின்னு நீங்கள் நினச்சி லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இதே தான் மற்றவங்களுக்கும், அவங்களுக்கு அவங்கள சுற்றி உள்ளவங்க இதுதான் அவங்கன்னு க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்துலேருந்து தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உண்மையான நம்ம யார்? அப்போ உண்மையான நம்ம யார் அப்படின்னா, இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். நீ யார்? நீங்கள் யார்? எதுக்காண்டி இங்கே இருக்கீங்க? ஸோ இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணாமல் உள்ளே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பாடி, மைண்ட் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம கிடையாது. நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம். நம்ம பிறக்கும் போதே இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். இது எப்படி நடக்குது? ஸோ இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேஷண்ட், ஸோ பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு பேஷண்ட், ஸோ அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. சடனாக ஒரு 1 இயருக்கு அப்புறம், 2 இயருக்கு அப்புறம், ஒரு 5 இயருக்கு அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா ஆனால் அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வேறு ஒரு விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம், ஓ இதுதான் நம்மளா, இப்போ இவ்வளோ வருஷம் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம், இப்போ தான் புரியுது நம்ம பழசெல்லாம் மறந்துட்டோம், உண்மையான நம்ம இதுதான்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம மறந்தனால உண்மையான நம்ம யார் அப்படின்றது தெரியல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கொஷினை நீங்கள் கேட்கணும். அப்போது நம்ம இன்டர்னலாக போகும்போது என்ன நடக்கும்னா, நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கும். ஏன் நம்ம யாருன்றது இது வரைக்கும் நமக்கு தெரிலனா, நம்மளோட மைண்ட், நம்மளோட மனசு நம்மளை தெரிஞ்சுக்க விடலை. இது நான் ஸ்டாப்பாக விடாமல் பேசிக்கிட்டே இருக்கு. இதுதான் நீ, இதுதான் நீ, உனக்கு இது பிடிக்கும், உனக்கு இது பிடிக்காது, வெளியே நடக்கக்கூடிய விஷயம் அது இது எல்லாத்தையும் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கனால உண்மையான நம்மளை நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிடுறோம். அப்போ இதை தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா, இந்த பேசுகிறத நம்ம குறைக்கணும். நம்மளோட மனசு நம்மக்கிட்ட பேசும். ஸோ இதை நம்ம குறைக்கணும். ஸோ இந்த மனசை நம்ம எப்போ கண்டுக்காமல், ஸோ அதை நம்ம குறைக்கிறோமோ, தாட்ஸ், சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த தாட்ஸை நம்ம எப்போ குறைக்கிறோமோ அப்போ உண்மையான நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கவனித்தா போதும் உங்களால் ப்ரெசண்ட்டில் இருக்க முடியும். 1, உங்களோட திங்கிங்கை நீங்கள் கவனிக்கணும், உங்களோட தாட்ஸை நீங்கள் கவனிக்கணும். அதை நீங்கள் கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட்லேயும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் இல்லாமல் இந்த மொமெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் இதான் யோசிக்கிறேனான்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். அதே மாதிரி நம்மளோட உணர்வை நம்ம கவனிக்கணும். அப்போ நீங்கள் கடந்த காலத்துலேயும் இல்லாமல் எதிர்காலத்துலேயும் இருக்காமல் திரும்ப நிகழ்காலத்துக்கு வந்து இதுதான் நான் இப்போ உணர்றேனா,
அப்போ இங்கே நடக்கிறதுல வந்துடுவீங்க. அப்போ இங்கே நம்ம ஒவ்வொரு டைமும் வர 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 இந்த மனசு அப்படின்றது மனசு பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். மைண்டு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹெட்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பை கவனிக்கணும். நம்ம எந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுத்து வைக்கிறோம். ஸோ நமக்கே என்னோட கை அசைகிறது நான் எப்படி அசைக்கிறேன், ஸோ நான் பேசும்போது ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசுகிறேன், எந்த பொசிஷனில் இருக்கேன்ற மாதிரி நம்மளுடைய ஆக்ஷனை நம்ம கவனிக்கணும். நம்மளோட ப்ரீத்திங்கை அடுத்து நம்ம கவனிக்கணும். நான் எப்படி ப்ரீத் பண்ணுறேன். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ண நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். அண்ட் 5 சென்சஸ், நம்ம கண்ணால் பார்க்குறது என்ன, இப்போ என்ன பார்க்குறோம், இப்போ என்ன கேட்குறோம், இப்போ என்ன ஃபீல் பண்ணுறோம், இப்போ என்ன டேஸ்ட் பண்ணுறோம், இப்போ என்ன ஸ்மெல் பண்ணுறோம் அப்போ இதுக்கு நம்ம வரும்போது நம்ம நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த மனசு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும், அது பேசுகிறத குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ உண்மையான நம்ம யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போதே நம்ம இந்த ஒரு ட்ராப், மைண்ட் மேக் பண்ணியிருக்க ட்ராப், இந்த வேர்ல்டு மேக் பண்ணியிருக்க ட்ராப், ஸோ நம்மளை சுற்றி உள்ளவங்க நமக்கு ஒரு விஷயம் மேக் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அப்போ வெளியே வரும்போது நம்மளுடைய ட்ரூ செல்ஃப், உண்மையான நம்மளை கண்டுபிடிக்கும் போது நம்மளால் எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அதை உங்களால் லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஏன் இப்போ கொண்டு வர முடியலன்னா நம்மளோட மனசு தான் காரணம். அது விடாமல் ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்குது. உனக்கு அது உண்மையாகவே வேணாம், உன்னால் அது பண்ண முடியாது, நீ அதுக்கு தகுதியானவன் கிடையாது, இந்த மாதிரியா ஒவ்வொரு விஷயத்த நம்மளோட மனசு இப்போ நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. அது சொல்லிக்கிட்டே இருக்கனால தான் நம்ம எனர்ஜியை எல்லாமே அதில் செலவு பண்ணிடுறோம். நம்மளுடைய ஆற்றல் எல்லாமே அதில் செலவு பண்ணிடுறனால நமக்கு வேணுன்ற வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா ஃபோனில் உள்ள சார்ஜ் மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம யோசிக்கும் போது, இந்த மனசு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆற்றல், அந்த எனர்ஜி அப்படின்றது போய்கிட்டே இருக்குது. இது போக 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 நமக்கு வேணுன்றதை நம்ம யோசிக்க முடியாமல், வேணுன்றதை க்ரியேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பலவீனமாயிருவோம். ஸோ அதில் வீக் ஆயிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பணத்தை எவ்வளோ கேர்ஃபுல்லாக, எவ்வளோ பார்த்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதை விட 100 மடங்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஆற்றல், நம்மளோட எனர்ஜி. பட் அதை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு கான்சியஸாக இருக்கீங்களா? அதை நீங்கள் பார்த்து செலவு பண்ணுறீங்களா, இல்லை தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னா சும்மா நீங்கள் ரோட்டில் போகும்போதெல்லாம் அதை தூக்கி போட்டுட்டு போக மாட்டீங்க. காரணம், அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மதிப்பை விட 100 மடங்கு அதிகமான ஒரு மதிப்பு இருக்கிறது நம்மளுடைய ஆற்றலுக்கு. அது நமக்கு தெரியலை. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயத்தை யோசிக்க மாட்டோம். அப்போ எப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறத நிப்பாட்டுறோமோ அப்போது நம்ம நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிப்போம். எப்போ நம்ம நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிக்குமோ நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற விஷயம், நம்ம இன்டென்ஷன், நம்ம ஒரு விஷயம், ஒரு நோக்கமே வைக்காமல் யூனிவர்ஸ் நமக்கு என்னென்ன தேவையோ, பிரபஞ்சம் என்னென்ன தேவையோ, இல்லை கடவுள் நமக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகே, என்னால் இந்த நிகழ்காலத்தில் இருக்க முடியலை. ஸோ இதுக்கு தான் 21 days ஒர்க் ஷாப், ஸோ கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ், இதை நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப்பில் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ப்ரெசென்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டைமில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். திரும்ப அதுக்கு போய் சண்டை போடுறது, அதுக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது, எஸ் நோ, இது ஆமாம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லாமல் அந்த மனசு என்ன சொல்லுதோ அதை கவனிக்க மட்டும் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கான்சியஸாக பண்ணுங்கள், ப்ரெசென்ட்லேருந்து பண்ணுங்கள். ஒரு டைமில் ஒரு விஷயம் பண்ணுங்கள். இது ஆரம்பத்தில் முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம 21 நாள் நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் சொல்லுவேன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எப்படின்னு. யூடியூப்பில் நார்மலாக வீடியோஸ் போடுற மாதிரி 21 days. அப்போ 21 days நம்மளால் 21 நாள் நம்மளால் நிகழ்காலத்தில் இருக்க முடியுது அப்படின்னா அதை நம்மளால் கண்டினியூவாக இருக்க முடியும். அப்படி கண்டினியூவாக இருக்க முடிஞ்சிச்சுன்னா, தொடர்ந்து இருக்க முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்மளால் உருவாக்கிக்க முடியும், நம்மளோட பிடிச்ச லைஃப்பை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து இதை பற்றின இன்னும் ஒரு அதிக டீட்டெயில் உள்ள வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் மைண்டடாக இருங்க. இந்த 21 days சரி, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்துலையும் சரி, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஏன்னா நிறையா விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கணும்னா, இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இண்டிவிஜுவல், ஸோ நம்ம மாறணும், தனி ஒரு நபர் மாறணும். ஸோ தனி ஒரு நபர் மாறுறது மூலமாக, இந்த மாதிரி தனியாக ஒவ்வொரு நபரும் மாறுறது மூலமாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் வரும், இந்த வேர்ல்டில் ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனும் அந்த சேஞ்சஸை கொண்டு வரணும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு, இப்போ உள்ள இந்த ஒரு காலகட்டத்துக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது.
ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன், அதே மாதிரி நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் டிசைட் பண்ணி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம போகலாம் 21 நாள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படியோ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.